சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி வந்து ஒரு பிளான் போடுறாங்க. அத்தைட்ட எப்படியாவது ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னா, நாமளும் மனோஜும் போயி அந்த பொண்ணு வீட்ல போய் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் பேசுறாங்க. அங்க வசமா நம்ம ஒரு மனோஜையும், ரோகிணியும் சிக்கிருதாங்க. இவங்க சொன்ன ஒரு வார்த்தையால, இப்ப 2 பேத்தையும் அங்க வந்து ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இங்க விஜயாவுக்கு இது தெரிய வருது. இங்க உங்க வீட்ல உள்ளவங்க, உங்க பொண்ணும், பையனும் வந்து என்ட்ட பேச வந்தாங்கம்மா அப்படின்னு அங்க சொல்றாங்க. யார்ட்டனா விஜயாட்ட ஃபோன் போட்டு, இப்போ 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி நாங்க உள்ள வச்சிருக்கோம். நீங்க என்ன செய்ய முடியுமோ உங்களால செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிருந்தாங்க. இங்க விஜயா வந்து உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துட்ட சொல்றாங்க. "எடா மனோஜ இப்படி பண்ணிட்டாங்களாம்டா அவங்க வீட்ல, பொண்ணு வீட்ல" அப்படின்னு சொல்லவும், முத்து ஒரு பிளான் போடுறாரு. நம்ம மனோஜ எப்படியாவது வெளிய கொண்டு வரணுமே! இது எதுக்கு தேவையில்லாத வேலைய பார்த்தான் அப்படின்னு நம்ம மனோஜ வந்து நெனச்சுட்டு, முத்து வந்து சொல்றாரு மீனாட்ட. இத கேட்ட மீனா சொல்றாங்க, "ஏங்க உங்க அண்ணனுக்கு ஏங்க அவசரப்படுறாங்க? எதுனாலும் கொஞ்சம் பொறுமையா செய்யலாம். இவங்க அண்ணனும் அந்த ரோகிணி நெனச்சுட்டாங்க இந்த விஷயத்த ஏதாவது செஞ்சு எப்படியாவது அத்தைட்ட நல்ல பேர் எடுத்துடலான்னு தாங்க போயிருப்பாங்க." அப்படின்னு மீனா சொல்றாங்க. இத கேட்ட முத்து, "ஆமா அந்த ஓடுகாலி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யது கேட்கறதே கிடையாது. அதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு, அது பாரு பார்லமாக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? 2 பேரும் சேர்ந்து போய் இப்ப வசமா சிக்கி உள்ள போய் இருக்காங்க. அம்மாட்ட ஃபோன் போட்டு இப்ப சொல்லிட்டு, இப்ப அம்மா பதறிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேண்டாத வேல." உடனே பார்த்துட்டு நம்ம மீனாட்ட சொல்றாரு முத்து, "மீனா நீ அந்த பையன ஃபர்ஸ்ட்டு வர சொல்லு" அப்படின்னு ஃபோன் போட்டு வர வைக்கிறாங்க. வந்தோனே அவங்க பொண்ணு வீட்ல கூட்டு போய் நிப்பாட்னோனே, நம்ம அங்க போய் பேசுறாங்க. "நீங்க 2 பேரும் சண்ட போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த பொண்ணு இப்ப கன்சீவா இருக்காங்க. நீங்க 2 பேரும் சமானமா போனீங்கன்னா, பிரச்சனை எதுவுமே இருக்காது. நல்ல குடும்பம் தான். நீங்க எப்படியா பேசி வச்சு கல்யாணத்த முடிக்க வைங்க" அப்படின்னு முத்து பெரியாள் மாரி பேசுறாரு. இத கேட்ட அவங்க 2 பேருக்கும் முத்துவுடைய அணுகுமுறையும், முத்துவோட வளர்ப்பையும் நினைச்சுட்டு, "தம்பி, நீங்க தான் நல்லா பேசுறீங்க தம்பி. நீங்க சூப்பர் தம்பி. உங்க அண்ணன் ஒருத்தங்க வீட்டுக்குள்ள வந்தான். வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் பேசுனான். அவன் பேசின விதத்துக்கு அடிச்சு புடிச்சு ரூம்ல அடைச்சு போட்டுருக்கோம் தம்பி" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணனா? யாரு?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "ஆமா தம்பி. இது யாருன்னு தெரியுதா? உங்க அண்ணன் தானே" அப்படின்னு காட்டவும் மனோஜும், ரோகிணியும் நிக்காங்க. இத பார்த்தோனே அவமானமா இருக்கு மனோஜுக்கும், ரோகிணிக்கும். உடனே முத்து, "ஏன்டா உனக்கு வேண்டாத வேல" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிருந்தாரு. இங்க நம்ம முத்து கல்யாணத்த முடிச்சு வச்சிருந்தாங்க. இத கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க போய் மீனா வந்து சொல்றாங்க, "இங்க இங்க பார்த்தீங்களா, என் கணவர் எதனானா எப்படி பேசி அது சமாளிச்சு எப்படி கொண்டு வரணும்னாலும் கொண்டு வர தெரியும் ரோஹிணி" அப்படின்னு ரோகிணிட்ட சொல்லவும், ரோகிணிக்கு கோவம் வருது. "நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த முத்த தானே ஏண்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஆன்டிக்காண்டி போனேன்" அப்படின்னு. "ஆன்டிக்காண்டி போனது தப்பு ஒண்ணும் கிடையாது ரோகிணி. நீங்க எதுனானா தகவல் சொல்லிட்டு போணும். இப்ப அங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தா என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரி எல்லாம் முடிங்க. இப்பதான் நல்லபடியா முடிஞ்சிச்சுல அப்படின்னு ரோகிணிட்ட வந்து சத்தம் போடுறாங்க விஜயா. அடுத்தடுத்த எபிசோட் இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.